நீ என்ன சின்ன பிள்ளையா டேவிட்டு? கார்ட்டூனை பார்க்குற? சினிமா காட்சியை பார்க்குறது தான் தப்பு. காமெடி காட்சியை பாரேன். சினிமா தானே பார்க்கக்கூடாது, காமெடி காட்சியை பார்க்கலாம். கைப்பிரதிகளை கொடுத்து ஜெபிக்கிறார்கள். தெருவில் நின்று ஜால்ரா அடித்து இயேசு ஜீவிக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார் என்று கத்துகிறார்கள், கதறுகிறார்கள். ரேடியோவை திறந்தாலும் தலைவா, சர்ச்சில் அநேகரை தூங்க வைப்பதிலும் சர்ச்சுக்கு வெளியே உட்கார வைப்பதிலும் எனது அனுபவம் தொடர்ந்து செய்கிறேன். ஏய் தெண்டப்பயல்களா, என் தூக்கமே போயிருச்சு. இப்போ சாட்சி கெடுத்திருக்க தேவையில்லை. சாதாரண உப்பு பிரச்சனை, அது தூத்துக்குடி வரைக்கும் போயிடுச்சு. நீங்கள் பூமிக்கு உப்பாயிருங்கள் என்று சொன்னதை விட்டுட்டு பக்கத்து வீட்டுக்காரன் காரை துப்புற மாதிரி நடந்துக்கிறீங்க. ஒரு வழி இருக்கிறது. ஒரு ஊழியனுக்கு தேவைக்கு அதிகமாக பணம் கிடைக்கும்படி செய்வேன், அவ்வளவுதான். அதை தேவ சித்தப்படி செலவு செய்யாது அனைவரும் கவலைப்பட்டு கவலைக்கிடமாகவே இருக்கிறார்கள். ஐயையோ, மறந்துட்டேன் போல. செத்த கொஞ்சம் சர்க்கரையை போட்டுக்கோங்களேன். ஆமாம் சொன்ன, இது உங்களுக்கு தேவையா? ஆஃபீஸில் உட்காந்த இடத்துலையே அருமையான காப்பி உங்களை தேடி வரும். இங்கே என்னன்னா, உங்கள் நிலைமையை நினச்சா எனக்கு பரிதாபமாக இருக்குண்ணே. உங்கள் மனைவி உங்களை மனுஷனா கூட மதிக்கிறது இல்லை போல. ஒரு போடு போடுங்கண்ணே, அப்போதான். பலே பலே, இன்னும் உங்க திறமையெல்லாம் கொஞ்சம் எடுத்து சொல்லுங்கப்பா. கேட்கவே ரொம்ப உற்சாகமா இருக்குப்பா. இதுல இந்த கிறிஸ்துவ விசுவாசிகள்லாம் எப்படி? ஏதோ ஒரு சில பேர் தான் இந்த உபதேசத்தெல்லாம் கேட்டு கடன் தொல்லையிலிருந்து தப்பிச்சுக்கிறாங்க. மற்றவர்கள் எல்லாம் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு விளங்கவில்லை. எனது அருமை பிசாசுகளே, இதற்கு ஒரு வழி இருந்தால் சொல்லுங்களேன். என்ன இப்ப பிரசங்கங்களும் அந்த பிரதருக்கு தான், அந்த சிஸ்டருக்கு தான் நினைக்க வச்சு அந்த பிரசங்கத்தை தங்களுக்குள் கிரியை செய்யாம செய்து விடுகிறேன். அவர்களுடைய புடவைகளின் தரம், விலை, அவர்கள் போட்டிருக்கும் நகை, அவைகளை சிந்திக்க வச்சு பிரசங்கத்தை கேட்க விடாது செஞ்சிடறேன். கிறிஸ்தவர்களை சடங்கு பார்க்கறது, நாள் பார்க்கறது, நல்ல நேரம் பார்க்கறது. தலைவர் வரும் வரை எல்லாரும் ஆட்டம் போடுங்கப்பா.